தெரிய வந்திருக்கிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த புயல் வந்தால் ஆகவே தமிழ்நாடு அரசின் மீட்பு நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைக்கும் வகையில் விடுதலை கட்சியின் சார்பில் முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு ரூபாய் 10 லட்சம் இன்றைக்கு வழங்குகிறோம். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தலா 2 மாத சம்பளத்தையும், சட்டமன்ற உறுப்பினர்கள் தலா 1 மாத சம்பளத்தையும் திரட்டி இந்த நிதியை முதலமைச்சருக்கு வழங்குகின்றனர். 12:30 மணிக்கு தலைமைச் செயலகத்தில் சந்திக்கிறோம். நிகழ்ச்சி நடந்து கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆகுது. ஆதவர்ஜுனா மீது இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. உயர்நிலை குழு கூட்டக்கூடிய முடிவெடுப்பு பண்ணிட்டீங்க. உங்களுடைய கருத்தை அவர் நேரடியாக பிரதிபலிப்பாக நினைக்கிறீங்களா? ஏன் தாமதம்? அவருடைய நடவடிக்கை வந்து ஏன் தாமதம்? அது முறையாக நாங்கள் அறிவிக்கிறோம். கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா அவர் வந்து என்ன கருத்து சொல்லியிருந்தாலும் உதயநிதி அவரை அறிவில்லைன்னு சொன்னது ஏன் திருமாவளவன் கண்டனம் தெரிவிக்கிறார்? உதயநிதி ஆதவர்ஜுனாவை அவருக்கு அறிவில்லை, மன்னராட்சி இங்கே நடக்கல, மக்களாட்சி தான் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மக்களாட்சி தான் நடக்குது. உதயநிதி அவர்கள் கூறும்போது அந்த ஆளுக்கு வேற அறிவு கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் இப்போ வரைக்கும் நடவடிக்கை எடுக்காத வரைக்கும் துணை பொதுச் செயலாளர் இருக்கிறாங்க, கட்சியுடைய பல நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்க. உங்களுடைய கட்சி விழுப்புரம், திருவண்ணாமலை, தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்கள் கடும் பாதிப்புக்குள்ளாக 16 பேர் வரையில் உயிரிழந்ததை படுவது தெரியவந்திருக்கிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த புயல் வெள்ளத்தால் ஆகவே தமிழ்நாடு அரசின் மீட்பு நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைக்கும் வகையில் விடுதலை கட்சியின் சார்பில் முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு ரூபாய் 10 லட்சம் இன்றைக்கு வழங்குகிறோம். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தலா 2 மாத சம்பளத்தையும், சட்டமன்ற உறுப்பினர்கள் தலா 1 மாத சம்பளத்தையும் திரட்டி இந்த நிதியை முதலமைச்சருக்கு வழங்குகிறோம். 12:30 மணிக்கு தலைமைச் செயலகத்தில் சந்திக்கிறோம். சார், இந்த நிகழ்ச்சி நடந்து கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆகுது. ஆதவர்ஜுனா மீது இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. உயர்நிலை குழு கூட்டம் கூடி முடிவெடுப்புன்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய கருத்தை அவர் நேரடியாக பிரதிபலிப்பார் நினைக்கிறீங்களா? ஏன் தாமதம்? அவருடைய நடவடிக்கை மீது ஏன் தாமதம்? அது முறையாக நாங்கள் அறிவிப்போம். கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா அவர் வந்து என்ன கருத்து சொல்லியிருந்தாலும் உதயநிதி அவரை அறிவில்லைன்னு சொன்னது ஏன் திருமாவளவன் கண்டனம் தெரிவிக்கிறார்? உதயநிதி ஆதவர்ஜுனாவை அவருக்கு அறிவில்லை, மன்னராட்சி இங்கே நடக்கல, மக்களாட்சி தான் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மக்களாட்சி தான் நடக்குது. என்கிட்ட கேட்டாங்க, இது மன்னராட்சி அல்ல, மக்களாட்சி இல்லை சார். உதயநிதி அவர்கள் கூறும்போது அந்த ஆளுக்கு வேற அறிவு கூட இல்லை, அந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் இப்போ வரைக்கும் நடவடிக்கை எடுக்காத வரைக்கும் துணை பொதுச் செயலாளர் இருக்கிறாங்க, நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்க. உங்களுடைய கட்சி அதை பற்றி